Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் மும்பை ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஜினி தோசா. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷ்ரெட்டட் கேபேஜ், கேப்சிகம் நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதை ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. Green of spring onions, cheese, onion finely chopped, butter, and இது கூட மெயினாக நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சாஸ். அதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலான்றதை பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் Schezwan சட்னி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட டொமேட்டோ கெச்சப் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசியாக பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஆப்ஷனல். ஐம் ஆடிங் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரெட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தோசா பேட்டர். தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா should not be too thick nor too thin. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கல் காஞ்சிருச்சான்ட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும். ஸோ கல் ரெடியாக இருக்குது. ஒரு ஃபுல் ladle of batter. இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ளாட்டன் ஆக்கிடுங்க. இது மேலே நல்லா லாவிஷ் அமௌண்ட் ஆஃப் பட்டர். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் இது குக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி மிக்ஸ் இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இதுக்கு அடுத்தது கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேபேஜ், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸு அண்ட் இதுக்கு மேலே லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் சீஸ். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ தட் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஸோ நான் இங்கே தவாலேயே இதை கட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. நீங்கள் இதை எடுத்துட்டும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஜினி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற டைம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தோசை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும்.
அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.